ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு டேபிள், அதாவது ஒரு டைனிங் டேபிளோட சேர். இது இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது. அது மொத்தம் 4 சேர் வரும். இந்த 2 சேரில் வந்து என்னோடய திங்ஸ், எங்கள் பாய் வீட்டில் வந்து திங்ஸ் அதெல்லாமே நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கண்ணாடி கழட்டிக்கிறேன். ஏன்னா சுற்றி எல்லாமே இருட்டாது, அதனால் இதை வந்து அதை கழட்டி வச்சிடலாம். நம்ம வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வெல்கம் டு மை சேனல் அஃப்லேல் சில்லிங் வ்ளாக்ஸ். பார்க்காத வந்து பாருங்கள். 2வது செகண்ட் வீடியோ பார்க்காத போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன கிரிஞ்சுத்தனம் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் 2வது வீடியோவில் என்னென்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய 3rd வீடியோ. எல்லாமே என்ன மென்ஷன் பண்ணிடுவோம். வேர்க்குது, ஏன்னா மைக்கில் நம்மள்கிட்ட, அதனால் நான் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் பேசணும். அதனால் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது சவுண்ட் அதிகமாக கேட்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஃபோனில் இப்போ வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் என்னால் ஃபேன் போட்டால் இதாகும். நல்லா ஃபுல்லாக இருக்குது. நம்ம டிஷ்யூலாம் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். ஆனால் அப்போவும் எனக்கு வந்து வேர்க்க தாங்க முடியல. ஸோ அதான் இப்போ நம்ம வந்து அதான் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து ஒன்று, அது வந்து ஒன்று. இதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கும். என்னோடய பழைய திங்ஸாக இருக்கட்டும், எனக்கு தொலைஞ்சு போன திங்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ட்ரைபாட் இருந்தது. அந்த ட்ரைபாடோட ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் கட்டி நான் வந்து கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருந்தேன். ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணுறது காணோம். அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால தானே இப்போ வந்து என் கட்டலுக்கு மேலே வச்சு, அதுக்கு மேலே ஒரு பெஞ்சை வச்சு, அதுக்கு மேலே பின்னாடி ஸ்பீக்கர் வச்சு அப்படி வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு எப்படியும் ஃப்ரேம் கரெக்டாக நின்றுச்சு, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 மணிக்கு நான் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நைட்டு 11:30 மணிக்கு நான் வந்து இது வீடியோ கண்டினியூ எடுக்க போகிறேன். இப்போது ஏன்னா காலைல ஃபுல்லாக சவுண்டு, டிவி ஓடும், அது பண்ணும் இது பண்ணும். நைட்டானால் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே தான் எடுக்க போகிறோம். இது வந்து இது ஒன்று, அது ரெண்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது ஒரு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது வந்து என்னன்னா இது வந்து கார்ட்ஸ். நம்ம கார்ட்ஸ் சொல்லுவாங்க. இதோட இது வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதுக்கும் தெரியும். இது வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ். இதை நாங்கள் எதுக்குன்னா இதுக்கு நாங்கள் வந்து இது விளாட மாட்டோம். எங்கள் யாருக்குமே ரம்மி விளாட தெரியாது. ஆனால் நாங்கள் இதுக்கு வந்து ரம்மி விளாட்றதுக்கு நாங்கள் வாங்கலை. இது நான் எதுக்கு வாங்கினோம்னா, நம்ம வீடு சுற்றுவோம்னா அந்த இது பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே, அதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். ஏன்னா இங்கே சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அம்மா இந்த மாதிரி வந்து விளாண்டுருப்போம். இந்த பாதி எடுத்துப்போம். யார் கடைசியாக முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சேம் இதை யாராவது போட்டால் நாங்கள் திரும்ப இன்னொருக்காக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நாங்கள் விளாண்டுருப்போம். அண்ட் இது வந்து ஒரு திங், இது நல்லாயிருக்கும். இது வந்து பிளாஸ்டிக். இந்த கார்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளாஸ்டிக் கார்டு, ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்கும். பிளாஸ்டிக்கால் என்ன மட்டும் தெரியும், காற்று வருது கொஞ்சம் விசிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு கார்டு, பேப்பர் கார்டு மாதிரிலாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாங்கள் ப்ரொஃபஷனல் ரம்மி பிளேயர்ஸும் வாங்கி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு போனோம்னா நாங்கள் உள்ள வெளியே விளாட்றத வாங்கினேன். இது ஒரு சைடில் வச்சுருவோம். அண்ட் சீடியெல்லாம் இருக்குங்க. இது பாருங்க, மரக்கதை நினைக்கும் போது செய்தி இருக்குது. அப்படி செய்தி இருக்காதுன்னு தெரில. உள்ள கத்தி போட செய்தி இருக்குது. வேற என்ன பின்னாடி ஒன்று இருக்குது. உள்ள பின்னாடி வந்து கத்தி போட செய்தி ஒன்று இருக்குது. கத்தி துப்பாக்கி, அது துப்பாக்கி. அந்த மரகத நாள் வந்து இருக்குது. இது வந்து எங்களோட ப்ளூரேயோட ஒரு சோனி டிவிடி வருது. டால்பி அட்மாஸ் 25 GB போட்டிருக்காங்க. என்ன வித்தியாசமாக இருக்குது. 25 GB நான் படம் 25 GB இது வந்து 25 GB போட்டிருக்கு. சரி பரவாயில்ல. சில இது வந்து இந்த மாதிரி கவரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ யாருமே டிவிடி யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது டிவிடி இருக்குது, பட் நாங்கள் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. இது நான் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு டிவியில் படம் பார்த்து. அதனால் இது வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம். நான் கொஞ்சம் வளருவேன், தப்பாக இருக்குதுங்க. என் கண்ணாடி எடுத்து நான் சேஃபாக வச்சுக்கிறேன். வளர்ந்து போச்சுன்னா அப்போ இன்னொன்று வாங்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு நோட்டா. இந்த நோட்டா ஜாய்ஸ், இந்த நோட் நீங்கள் என் திறமையை நீங்கள் கற்றுக்கோங்க. முஸ்லீம்ஸ்க்குலாமே தெரியும். நான் வந்து அரபிக் வேர்ட்ஸ் இருக்கும், உருது வேர்ட்ஸ், குரானில் வர வேர்ட்ஸ் வேறு, அரபிக்கோட வேர்ட்ஸ் வேறு, உருதுவோட வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த கமா அதெல்லாம் வந்து உருதுவில் வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்காது. நான் பார்த்து நல்லா எப்படி எழுதியிருக்கேன், பிரமாதமாக எழுதியிருக்கேன். நான் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் படிக்கும்போது நீங்கள் ஒரு இப்படி பிரமாதமாக எழுதியிருக்கேன். நான்
ரொம்ப பிரமாதமாக எழுதுவேன். இதோட ஃபஸ்ட்டு நோட்டு, இன்னொரு நோட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. நான் வந்து சூப்பராக எழுதுவேன். இல்லை என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படி நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இது நம்ம வந்து ஒரு மரியாதையாக எடுத்து வைக்கணும். இதுவும் நம்ம வந்து இது தலைமணி மேலே வச்சுருவோம். போச்சுக்காதீங்க, நான் ஒரு தான் வந்து மூலியமாக குறைச்சிக்கிறேன். நான் ரொம்ப இருக்குது. இது போட்டாலும் சவுண்டு வரும், ஃபேன் போட்டாலும் சவுண்டு வரும், சின்ன ஃபேன் போட்டாலும் சவுண்டு வரும். அதனால் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இது வந்து என்னென்னா, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து எடுத்தோன்னா இது வந்து லேசர் லைட். இது இந்த லேசர் வந்து பிரமாதமான லேசர் லைட். இது வந்து இந்த மாதிரி போட்டால் ஸ்டார்னால் இது வந்து பிச்சு போச்சு, நான் பிச்சு போட்டேன். இது கம்மி தாங்க. இது நீங்கள் லேசர் லைட்டுன்னு போய் அமேசானில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து கம்மி தான். இது 500 600 நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். இங்கே நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாட்டாக டிஃப்ரெண்ட்ஸாக வரும். இதை கழட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள். இது வந்து எப்படின்னா இது பாட்டாக கூட நம்ம கழட்டிடலாம் கைஸ். இதை இப்படி கழட்டி பிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில் வரும். அதாவது அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வர மாதிரி வந்து. ஆனால் இதெல்லாம் லாங்காக போகும். இது வந்து நெருப்பு பற்ற வைக்கும், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் நெருப்பு பற்ற வைக்கும். ஆனால் இதனால் லாங்காக ஓடணும். எவ்வளோ லாங்காக போகணும் அது ஒன்று டெஸ்ட் பண்ணணும். அது ஒன்று வாங்கி அதை நீங்கள் வீடியோ என்ன சொல்லுங்கள். இதை நம்ம புதுசு ஒன்று வாங்கி எவ்வளோ லாங்காக டிஸ்டன்ஸ் போகுது. ஏன்னா நாங்கள் வானத்தில் அடித்தோம்னா அந்த ஸ்கையில் போகிறதும் அது தெரியும். அது வீடியோ நான் இருந்தால் உங்களுக்கு போடுறேன். இந்த ஸ்கையில் போகிறதே எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் லைட் அப்படியே போகிறதும் நம்மளுக்கு தெரியும். அதனால் இது ஒரு இதுக்கு வந்து நம்ம பேட்ரி தான் போடணும். அதனால் பேட்ரி அவங்களே கொடுத்துருவாங்க, பேட்டரியோட சார்ஜர் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுதான் இவங்களோட வந்து பெனிஃபிட்டு. அதனால் இது சூப்பர் திங்கு. இது எங்கள் பழைய வீட்டில் இருந்து தோணி வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கும். இதுவே என் ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு மக் இருக்குது, காஃபி மக்கா. இது என்ன மக்கு? இது வந்து நான் ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னோடய பழைய, நாங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். பழசு நான் எவ்வளோ அப்போ எத்தனை வயசு இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில. இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். நல்லா சின்னதாக குட்டியாக தான் பார்க்கலாம். எக்ஸிபிஷன் போகும்போது இதில் வந்து ஒரு கப்பு நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ, அதான் எங்களோட ஃபஸ்ட்டு குரூப் ஃபோட்டோ தான் கடைசி கொடுக்கும். அதை கூட எடுக்கிற எங்களுக்கு சான்ஸே கிடச்சதில்லை. அதனால் உங்களுக்கு தெரியும், அது ஃபேமிலி பிரச்சனை. அது அப்பா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வரும், எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை வரும். அதனால் யார் மொத்தமாக நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். அது நம்ம ஃப்ரேம் போட்டு வைக்கிறேன். எங்களை ஃப்ரேம் போட்டு வைக்கணும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்த அதே இதுதான் இருக்குது. இந்த இப்போ இதுக்குள்ளே வந்து வேறு என்னென்னமோ இருக்குது. ஆனால் அந்த கப்பில் வந்து மக்கு கப்பில் வந்து அதுதான் வந்துச்சு. மக்கில் வந்து அந்த ஃபேமிலி ஃபோட்டோ போய் ஒட்டி தந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய டைரி எழுதலாம் மாட்டேன், சும்மா ஏதாவது வாங்கினாங்க. நான் டிமார்ட்டில் 25 ரூபா நான் வந்து இது டிமார்ட்டில் போய் வாங்கினேன். சாரி, கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அது அப்போ கீழே விழுந்துருது. அதனால் இது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் நேரம் போனேன், எனக்கு நல்லா ஒரு வியூஸ் ஆரம்பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் வந்து மைக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் யூடியூபராக மாறுறேன். இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான நோட்டு தான். இது வந்து பேஜஸாகவும் நல்லா அதிகமாக பேஜஸ் இருக்கும். இது வந்து நல்லாவும் இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா லுக்காகவும் இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். இது ஒன்று ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறதுக்கு நான் இது மாதிரி நிறையா வச்சுருக்கேன். ஒன்றெல்லாம் அங்கே வெளியே கிடக்குது, அது இப்போ அதை எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நிறைய சேமித்து வச்சுருப்போம் இதுக்குள்ளே. சரி, இங்கே கீழே வந்துருங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்போம். நான் நம்பர்லாம் எழுதி வச்சுருப்பேன், பேர், இப்போது கணக்கு. இது பாருங்க என் ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஹேண்ட் ரைட்டிங், நல்லா இருக்குங்களா? இதுவும் 25 ரூபா. இதெல்லாம் பேஜெல்லாம் கிழிச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க ஹேண்ட் ரைட்டிங்கா. இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஹேண்ட் ரைட்டிங், சூப்பராக இருக்கா? இது வேறு விழுந்துக்கிட்டே இருக்குது. இது நான் இதுக்கு மேலே எங்கே வச்சாலும் இது விழுது. நான் இது எங்கே வைக்கிறது? சரி, இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து என்னோடய சூப்பர் ஹேண்ட் ரைட்டிங். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா எழுதுவேன். ஆனால் எனக்கு தமிழ் இங்கிலீஷ் எழுத வராது, தமிழ் சுத்தமாக வராது. ப்ரொஃபஷ்னலுங்க நான்லாம் ப்ரொஃபஷ்னலாக எழுதுவேன் நான்லாம். இது ஒன்று.
இதுக்கும் நிறைய நோட்ஸ் தான் வயசு இருக்குது. இது ஏதோ குழந்தை ஃபோட்டோ போட்ட நோட்ஸ் எல்லாம் இருக்குது. இது என்னோடது, இது எங்கள் அப்பாவோட தான் யாரோடதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குண்ணா. எங்கள் அப்பாவோடது என்னோடது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இது ஏதோ கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. இது ஒரு நோட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இதுவும் கார்ட்ஸ் இருக்குது. இதுதான் நீங்கள் சொல்கிற வந்து நார்மல் கார்ட்ஸ். இந்த இது அட்டையில் வரும்ல, இதை கிழிச்சு காமிட்டேன். எங்கள் அப்பாவோட தான் இது. இதுதான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த நார்மல் கார்ட்ஸ். இதுக்கும் இந்த கார்ட்ஸுக்கும் இந்த கார்ட்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு இது நான் இதில் வந்து ஏ எடுத்துருக்கேன். இதுலேயும் நான் போய் ஏ இருக்கான்னு தெரிறேன். ஏ இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு திரும்ப உள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் இருக்கிறதும் குழந்தை போயிடும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இதுக்கும் இந்த கார்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. இதில் அந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து இதை நம்ம வந்து இப்படி வளைச்சா கூட இங்கே பாருங்க, நம்ம கிழிக்கக்கூட முடியாது. இதை தெரியுங்களா? பெண்டு தான் தவிர கிளியருக்கு வந்து கொஞ்சம் கிழிச்சிடலாம். அது ஈஸியாக கிளியாது இதில். ஐயோ பயமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஈஸியாக கிழிஞ்சிடும். அதனால் நான் மேக்ஸிமம் இதுதான் நம்ம எல்லாருமே வாங்குவோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தான் பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்குலாம் அதான் தெரியும். இல்லை யூனோ தெரியும். யூனோன்னு இப்போலாம் இந்த மாதிரி கார்டு வர ஆரம்பிச்சிருச்சாங்க. முன்னாடி போக்கிமானோட ஃபேஸ் போட்டு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. அதனால் எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு வேஸ்ட் ஐட்டம் நான் வாங்கினது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இங்கே தான் வச்சு இப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் டொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் திரும்ப செட் பண்ணிட்டு வரேன். அது ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அதான் சொன்னதுக்கு எனக்கு அந்த கன்வீனியன்ஸாக இருக்க மாட்டேங்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் தூக்கி போடலாம். இது வந்து ஆனால் நான் இது தொடர்ற மாதிரி சொல்லிடுறேன். இது வந்து 1100 ரூபா. நீங்கள் இது 1100 ரூபாய்க்கு வர்த்தா இல்லைன்னு கீழே வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த வர்த்தில் எனக்கும் தெரியும். நீங்கள் ஒரு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு மசாஜர் ஒன்று வாங்கினார். இந்த மசாஜரோட ஃபோட்டோ நான் அதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த மசாஜர் வந்து ஷாக் அடிக்கிற அந்த மாதிரி உங்களுக்கு மசாஜர் கிடைக்கும். அதோட ரிமோட்டை காணோன்னு புலம்பிட்டு இருந்தார். அதோட ரிமோட் இதுக்குள்ளே இருக்குது. தெரியுது எங்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இவருங்க அதோட மசாஜோட ரிமோட் இது. இவருங்க ஆட்டோமேட்டிக் மேனுவல் அதில் போட்டிருக்கா. இது வந்து அந்த மசாஜரோட இது கிளியராக தெரியுதா கூட எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மசாஜரோடது ஸ்பீட் ஏற்றுறது இருக்கிறது. இது வந்து அதோட ரிமோட் இது. இப்போ இது எப்படி இதுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து ஒரு ப்ளூ வேறு கொடுத்துருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியல. பார்க்குறேன். இது வந்து அந்த ஒற்றைக்கு இது வந்து என்னதுன்னா நம்ம பைக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக புல்லட்ஸ்க்காக தான் நான் இந்த ஆட் பார்க்கும்போது பார்த்தேன். அது உங்களுக்கு முடிஞ்ச ஆட் பண்ண பார்க்குறேன். ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு போகிறேன். இது வந்து நம்ம த்ராட்டில் பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று வரும். அது நம்ம சுற்றுலா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வாங்கினேங்க. அதை எனக்கு நீங்கள் கேட்குறீங்க நல்லா தாங்க இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் 1100 போது தான் கொஞ்சம் நெஞ்சு வலிச்சுது எனக்கு. அதனால் அதை வாங்கினேன். இதுதான் அந்த கம்பெனி பேர். கொலாபெலாம் வாங்க கிடையாது. எனக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் யாரும் கொலாப் வரமாட்டாங்க. இதான் அந்த கம்பெனியோட பேர். வேணா போய் வாங்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போ நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, இல்லை எங்கேயாவது லாங்காக போகிறேன், ரைடுக்கு போகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தரமான சாய்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். அது இந்த மாதிரி தான். இது வந்து ஒரு லெதர் ஃபினிஷாக என்னென்னு தெரில. எனக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி டேப் ஒன்று வந்துடும். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது காய்ஸ். இதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு வீடியோ டபுள் வீடியோ பண்ணுறேன். கொஞ்சம் இது வந்து ஒரு டேப்பு மாதிரியான ஒரு மெக்கானிசம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டேப்பை வந்து கழட்டிக்கிட்டு அந்த வண்டியோட இதில் வந்து ஒட்டிக்கணும். எடுக்கும் போது ஈஸியாக வந்து பார்த்தீங்களா, எடுக்கும் போது தப்புன்னு வந்துச்சு. ஆனால் இது நான் எடுக்கவே இல்லை. இது நான் சொல்கிறேன் பாருங்க, இதனால தான் இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நிறுத்துகிற இடம் வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே நான் வந்து ஹிமாலயன் வச்சுருந்தேன். ஹிமாலயன் வந்து நான் ஒட்டி வச்சுருந்தேன். ஒன்று யாரோ ஒருத்தர் பிடுங்கி, ஆனால் நீங்கள் ஒட்ட மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க.
எடுத்து ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி லூஸாக போயிடும். எனக்கு இது பேஸ்ட்டு இன்றைக்கி இப்போ தான் பார்க்குறேன். ஏதோ ஒட்டுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதேவே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லைனா அன்றைக்கே வாங்கி எடுத்து ஒட்டிட்டு வந்துருக்கேன். ஒட்டலை. அது என்ன ஆச்சுன்னா இவங்க யாரும் குழந்தைங்களோ யாரும் தெரியல பிடிச்சி ஃபுல்லாக உருவிட்டானுங்க. யார் உருவுன்னா என்ன உருவுனானுங்க ஒன்றுமே தெரியல. இப்படி மாட்டு இப்படி ஃபுல்லாக சுற்றி இருந்ததை பிடிச்சி பாதி இழுத்துட்டு போயிட்டானுங்க. திரும்ப அது ஒட்டவங்க அது தூக்கி தான் போட்டேன் நான். இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே வந்துடும். இது வேஸ்ட்டு தான். பேக்கேஜிங்லாம் நல்லாயிருக்கு. அத்தனை நாள் சூப்பராகவே இருக்குது. நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ரிமோட்டை கொண்டு போய் எங்கள் அப்பா கொடுத்தாங்க. அதனால போக முடியும். 11:30 மணிக்கு போய் எடுத்தோம். நெக்ஸ்ட் பால் எடுக்காது அவர். அடுத்து இது இன்டர்காம் ஐயோ ஒரு நிமிஷம். இது வந்து இன்டர்காம்னா என்னன்னா நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுற மாதிரி ஒரு 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 ஐட்டம். இது இப்படி எடுத்துடலாம். நம்ம வந்து இது வந்து ஹெல்மெட்டில் அந்த சைடில் மாட்டுறாங்க. அதோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு போகிறேன். நிறைய ஃபோட்டோ ஆட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் எடிட்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். அதனால் ஃபோட்டோலாம் அடிச்சு தவிர்த்து விடுவோம்னா இதில் வந்து நம்ம ஃபோன் பேசிக்கலாம், மியூசிக் கேட்டுக்கலாம், நார்மல் இன்டர்காம் எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இதில் லைட் எரியும் சைடில். அந்த இதுவும் உங்களுக்கு போடுறேன், ஃபோட்டோவும் போடுறேன். இதில் வந்து சைடில் வந்து லைட் எரியும். டபுள் லைட் எரியும். அலெக்ஸா, கூகுள் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இதே மாதிரி இன்னொருத்தன் யாராவது வச்சுருந்தா நம்ம அது கூட வந்து பேர் பண்ணிக்க முடியும். பேர் பண்ணி நம்ம இதில் பேசிக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இது வச்சுருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதனால் நல்லா பேர் பண்ணும் காமிக்க முடியாது. இதில் வந்து ஒரு இது இருக்கும், சார்ஜர் ஒயர். இவங்க கொடுக்க சார்ஜர் ஒயரில் அவங்களால சார்ஜ் பண்ண முடியும். அதனால் சப்போஸ் வாங்கினீங்கன்னா தொலைச்சிக்கூடாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் உள்ளே குத்துறமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது தெரியாது. இது அசம்பிள் பண்ணுறது ஈஸி தான். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சப்போஸ் ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் ஹெல்மெட் கடையில் இருந்தால் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. இதுவும் அமேசான்லேயே இருக்குது. அப்போ புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இந்த மைக். இது வந்து பெரிய மைக். இது வந்து பெரிய மைக்கு. அதில் சின்ன மைக்கும் இருக்கும். சின்ன மைக் வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மைக் வந்து இவ்வளோ பெருசாகும். இது ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. வாய்க்குள்ள போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதனால் இதை நான் எடுத்துகிட்டு சின்ன மைக்கே போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதை வச்சு பேக் பண்ணி வெளியே வச்சிடலாம். இது வந்து செமையான சூப்பரான நம்ம இப்போ ஹெல்மெட்டில் திரும்ப நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் ஓட்டுறீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பிரமாதமான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு தனியும் ஃபோன் இந்த ஏர்பாட்ஸ் உள்ள வச்சு பேசுகிறதுல உங்களுக்கு எஸ்டேட்டாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி வாங்கினா மட்டும் ஹெல்மெட்டில் வைக்கிற முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது. இன்டர்காம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்டர்காம் மாட்டுற மாதிரி ஹெல்மெட்டில் தான் வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் பேடிங்ஸ் கட்டினீங்கன்னா இந்த காது கிட்ட வர பேடிங்ஸ் கட்டினா அதில் உண்டோ ஒரு கேப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கர் மாட்டிருக்கு. ஸ்பீக்கர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரவுண்டாக மாட்டுறதுக்காகவே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து கஷ்டம், மாட்டுறது கஷ்டம். ஒழுங்காக உட்காராது, ஃபிக்ஸ் ஆகாது. நீங்கள் கரெக்டாக டேப் போட்டு ஒட்ட முடியாது. அதனால் ஆனால் அதோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து பிடிச்சிட்டு அது பிச்சையாக வச்சுட்டேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் திரும்ப போய் அதை மாற்றினேன். நெக்ஸ்ட் அப்புறம் அந்த சார்ஜர் துவைச்சாதீங்க மெயினாக. நெக்ஸ்ட்டு இது ஒரு கண்ட்ரோலர். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா எவ்வளோ சோனி பிராவியா டிவி இருந்தது. அது எங்கள் அப்பா உடச்சி போட்டார். அது வேறு கதை. அது ஏன் உடச்சாருன்னு வேணா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்ஸாக மேக் பண்ணி ஸ்டார்ட்ஸாக இல்லை வீடியோவே போடுறேன். பெரிய கதை ஒரு தான் ஸ்டார்ட்ஸாக கூட சுருக்கி போடுறேன். இது வந்து இது யூஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணி நாங்கள் கேம் விளாடுறோம். நாங்கள் வந்து சோனி பிராவியாவில் இருக்கும்போது அதில் வந்து ஒரு கேம் வரும். அது என்ன கேம்னா இது அந்த கேம் ஒரு கார் கேம், நல்ல ஒரு கார் கேம் வருங்க. அதில் ஃபோட்டோ இருந்தாலும் நான் போடுறேன். இது வந்து அந்த மாதிரி ஒரு இது தான். அதனால தான் இது வாங்கினோம். நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு இதில் வந்து ஆப்ரேட் பண்ணி யூடியூப் வீடியோ பார்க்கலாம். மவுஸ் மூவ் பண்ணாலே நம்ம யூடியூப் வீடியோ ஃபுல்லாக மூவ் ஆகும். இதுவும் அமேசானில் தான் கிட்ட வாங்கினேன். இது எவ்வளோன்னு மறந்து போச்சு. அதெல்லாம் ட்ரீட் பண்ணலாம். அதுதான் ஹை காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் தனியாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது நான் இன்ட்ரோ வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். சிங்கிள் வீடியோவாக போய் நினச்சேன். பார்த்தா டபுள் வீடியோவாக போயிடுச்சு. 30 minutes கிட்ட போயிடுச்சு. அதனால் டபுள் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை திருத்திக்க நான் முயற்சி பண்ணுறேன். அண்ட் இன்னும் புது வீடியோ இருந்தால் ரீல்ஸ் ஆகிடும் காய்ஸ். நம்ம அங்கே பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்டே டியூன் இன் மை சேனல். பீஸ் அவுட் காய்ஸ். பாய்.